சரியா? வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம ஒரு பிரின்சஸ் லைன் பிளவுஸ் எப்படி வெட்டுறதுன்றத பார்ப்போமே. வாங்க. முதல்ல நாம வளமையா என்ன செய்வோம்? முதல்ல துணியை நேராக ஒரு கோடு போடுவோம். போட்டுட்டு அடுத்ததா மடிப்புக்கு 1 இன்ச்சு விடுவோம். சரியா? விட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம்? சாரி பிளவுஸ்ன்ற உயரத்தை எடுப்போம். அவட உயரம் வந்து ஒரு எலிக்குட்டி மாதிரி தான் இருப்பாவா. சரியா? அதனால அவட உயரம் வந்து 12.5 இன்ச்சு தையல் கூட்டி 13 இன்ச்சு எடுக்கிறேன்னு பாருங்க. 13 உயரம். ஆள்ட உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க, சைஸ் என்ன மாதிரி. படிச்செல்லாம் முடிஞ்சுது, ஆனா ஆள்ட உடம்பு அவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அவட ஷோல்டர் அளவு வந்து 13, 2ஆ பிரிச்சா 6.5. அவக்கு டீப் நெக் தான் வைக்க போறேன், அதனால 5.5 எடுக்கிறேன்னு. 5.5 எடுத்து கீழையும் ஒரு 5.5 எடுத்து ஒரு கோடு போட்டுட்டு இதுலேயும் இருந்து ஒரு 5 இன்ச்சு எடுக்கிறேன். 2 ஆக மொத்தமான அளவா, அதனால 5 இன்ச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவட பாடி அளவு 32, 4ஆ பிரிச்சா 8. சரியா? அதே மாதிரி இடுப்பளவு வந்து 22, 4ஆ பிரிச்சா 5.5. சரியா? பாருங்க, இதுதான் அவட அளவு. சரியா? அத இதையும் வச்சு இணைச்சிருவோம். சரியா? இப்ப ஆமோல் அளவு எடுப்போமே. ஆமோல் அளவு வந்து 12.5, 2ஆ பிரிச்சு 6.25. இந்த பாருங்க 6.25 சரியா வந்துட்டுது. இப்ப இதுல இருந்து 3 இன்ச்சு விட்டுட்டு நான் நமக்கு கழுத்து எடுக்க போறேன். கழுத்து வந்து 2.25 தான் வருது. நேர்களே, பிரின்சஸ் லைன்ல கன மெதட்ல வட்டி தைக்கிறதுக்கு இருக்கு. நான் இது ஒரு இதுதான் காட்டுறேன். போக போக வேற காணொலிகள்ல உங்களுக்கு நிறைய இதுகள் வருமே. நீங்க மார்க் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ஒரு அளந்து பார்த்துக்கொள்ளுங்க. சில வேளை மாறிகிரி வட்டிடாமல. இப்ப நாங்க முன்பக்கம் வெட்ட போறோமே. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கரையை நாங்க விட்டுருவோம். என்ன இதை எடுக்கக்கூடாது. எடுத்தா எடுத்துட்டு அரைஞ்சி நாங்க மடிப்புக்கு தையலுக்கு நாங்க விடுவோமே. இதை வச்சுட்டோம். கீழுக்கு நான் ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கொள்றேன். ஏன்டா இந்த கூட குறைய வெறும் பிரின்சஸ் லைன் வெட்டக்கலாம், அதுக்காக வேண்டி. இதுக்கு பிறகு இப்போ இது வந்து எங்களுக்கு 9 இன்ச்சு இருக்கு. 9 இன்ச்சுண்டா நாங்கள் இங்கேயும் 9 இன்ச்சு எடுத்துட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 10 இன்ச்சா எடுக்கணும் பாருங்க. இதை எடுத்துட்டோம். இன்ச்சா எடுக்கிறோமே. என்னண்டா இப்ப நான் வந்து இதுல நடுவுல வெட்டுவேன். பிரின்சஸ் லைன் வெட்டக்குள்ள 2 பதிக்கும் 1/2 இன்ச்சு தையல் வாசிய இதை நாங்க வெட்டி எடுத்துருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை ஓரம் கட்டிடுங்க. இதுதான் எங்களோட அளவு. சரியா? இப்போ பாருங்க, இதோட கழுத்து அளவு இவருக்கு முன் கழுத்து 6 இன்ச்சு. இவருக்கு மேல் மார்பு சுற்றளவு 7.25 வருது. 7.25 எடுத்து அரைஞ்சி தையலுக்கு விடுறேன் 7.25. சரியா? இதோட கீறிக்கொள்வோம். என்னென்னா முண்டாட்டு இவருக்கு வராது. சரியா? இப்போ இதோட உயரம் எத்தனை வந்தது? 12.5. 12.5 நாங்கள் 13 எடுத்தோம். இந்த 13.5க்கு ஒரு கோடு போட்டுருவோம். சரியா? கோடு போட்டுட்டு இதோட மார்பு சுற்றளவு 32. 32 4ஆல் பிரிச்சா 8 வருது. 8 மேலே அரைஞ்சி தையல் வாசி. அப்போ அரைஞ்சி போனால் 8.5. இது பாயிண்ட் அளவு. நல்ல நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இது பாயிண்ட் அளவு. இப்போ இதோட முன்னிறக்கம். முன்னிறக்கம்டா 32 3ஆக பிரிச்சா எத்தனை வருது? 13 30. 11 எடுப்போம், 33 ஆக்கிடுவோம். 33. அப்போ 3ஆக பிரிச்சா 10 வருது. வைங்களன் 10 எங்கே வருது? எங்களுக்கு இங்கே வருது. அப்போ 1 3ஆக பிரிச்சா 8ல் 3 பங்கு வருது. அப்போ கால் வச்சிருவோம். அரைஞ்சி தையல் வாசி. சரியா? இப்போ இதுக்கு தையல் வாசி அந்த கீழே இறக்க தேவையில்லை, அந்த பாயிண்ட்லேயே எடுத்துடலாம். என்னடா பிரின்சஸ் கட் தானே, இதுதான் பாயிண்ட். இப்போ இதிலேருந்து இவக்கு நான் ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன். என்னடா 32 தானே, 3 இன்ச்சு வச்சுட்டு இதுலேயும் இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்னு. மார்க் பண்ணிவிட்டு இது பாயிண்ட். பாயிண்ட் 32. நிறைய. இப்போ இவோட பாயிண்ட் நான் 3ஆல் பிரித்து அரைஞ்சி தையல் வாசி கூட்டி எடுத்துட்டோம். இது முன்னிறக்கம். இது எங்களுக்கு இந்த சட்டைக்கு தேவைப்படாது. சரி, இது பிரிஞ்சிஸ் கட்டு. பிரிஞ்சிஸ் கட்டுன்றபடியாக நான் இங்கே எடுத்துட்டேன். இந்த இதை டாட் எடுத்துட்டு இது நாங்கள் எடுத்த பின் அளவுலேயே இது இருக்குது. சரியா? அப்போ இதில் தான் நாங்கள் என்ன செய்யணும்? இங்கால 1 இன்ச்சு, இங்கால 1 இன்ச்சு தையல் வாசிக்கு கூட்டி கொள்ள வேணும். 1 இன்ச்சு எடுத்தால் போதுமே. 1 இன்ச்சு எடுத்துட்டு இந்த பாயிண்டில் இருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிடுவோம். பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இதையும் இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இப்போ இந்த கை குலைவை நாங்கள் பார்க்கணும். இதை கொஞ்சம் குலைவு, இந்த வளைவு எடுக்கணும். பாருங்க, வளைவு எடுத்துட்டு பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு இங்கே வச்சு இந்த இடத்த நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளணும். மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு நாங்கள் மார்க் பண்ணால் இவ்வளோ வருது. அப்போ இதோட நாங்கள் வெட்டிடலாம். சரியா? இந்த கை வளைவை வெட்டிடலாம். வெட்டிட்டு இப்போ இந்த கை வளைவிலிருந்து இந்த கோட்டை நாங்கள் போடுறோம். போட்டுட்டு இப்போ அந்த 1/2 இன்ச்சு இதில் வந்ததில்லை. இப்போ பாருங்க, இந்த அளவில் நாங்கள் மார்க் பண்ணிட்டோமே. இது பாருங்க, இந்த அளவில் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த தையல்லேருந்து இந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் நாங்கள் வெட்ட போகிறோம். சரியா? இப்போ
வெட்ட போகிறோம். இப்போ இதோட நாங்கள் வெட்டிட்டோம்டா இதில் இருந்து இந்த அரேஞ்சு தான் நீங்கள் தையலுக்கு வரப்போகுது. சரியா? அப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த நடுக்கோட்டில் இருந்து இதை இப்படியே வளைச்சி இந்த மேல் கோட்டுக்கு கொண்டு வரோம். இதை இப்படியே நேராக கொண்டு வரோம். இதையும் இப்படியே கொண்டு வரோம். நேராக எடுத்துருங்கோ. எடுத்துட்டு இப்படியே வளைவாக எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன செய்யுங்க, இதை இப்படியே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் பிடிக்கிறதுக்கு அரேஞ்சு தான் இங்கே நாங்கள் விட்டுருக்குறோம். அரேஞ்சு பிடிக்கலாமே. பாருங்க பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் அரேஞ்சு தையல் வாசிக்கு நாங்கள் விட போகிறோம். பாருங்க இதுதான் எங்களுக்கு பாயிண்டாக வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க இந்த பாயிண்ட் வந்துருக்குல்ல, இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் ஜாயின் பண்ணக்கல இந்த இடத்துல வேற ஒன்றுமே. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் அரேஞ்சு தையல் வாசி போடுறோம். தையல் வாசி விட்டுட்டு இப்போ இதை என்ன செய்கிறோம், இதுக்கு மேலே நாங்கள் வைக்கிறோமே. பாருங்க இப்படி வச்சு கொண்டு வரோம். இந்த பாயிண்ட் இங்கே நிற்கிது. அப்போ இங்கே இது சரியாக வந்துட்டுது. இங்கே பாருங்க இப்படியே இதை குண்டூசி பண்ணி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே. பாருங்க இந்த பாயிண்டோட இந்த அரேஞ்சை விட்டுட்டோம். உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க இந்த இப்படி பிடிக்கல, இந்த பாயிண்ட் இப்படி வரணும். சரியா? இப்படி வரணும். அப்போ இந்த அரேஞ்சில் நம்ம இதை மார்க் பண்ணிக்கொள்ளணும். இப்போ பாயிண்ட் இதுண்டா இங்கே பாருங்க இந்த இடம் இங்கே வரக்குள்ள சரியா இருக்கும். இந்த கை பொறுத்து சரியா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நாங்கள் இங்கே பாருங்க இப்படியே இந்த அரேஞ்சை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு என்ன செய்யணும்டா இந்த இடத்துல ஒரு குண்டு பின் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இந்த இடத்துல ஒரு குண்டு பின் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிக்கொண்டு என்ன செய்யணும்டா இப்போ நம்மளோட பேக் சைடு இருக்குல்ல, இந்த பேக் சைடு எடுத்து இங்கே பாருங்க இப்படி வச்சுக்கொள்ளணும். நேராக வச்சுட்டு இதில் ஒரு மார்க் பண்ணுங்க. இதில் ஒரு மார்க் பண்ணிட்டீங்களா, இதுல இருந்து அரேஞ்சு தையல் வாசி. இதுக்கு நாங்கள் துணி கொடுத்து தான் தைக்க போகிறோமே. இப்படி வச்சுட்டு என்ன செய்யுங்க, இங்கே பாருங்க இதுக்கும் இதுக்கும் நேராக ஒரு கோடு போடுங்க. பாருங்க கோடு போட்டுட்டு இப்போ இதைத்தான் நாங்கள் நேராக்கி வெட்ட போகிறோமே. பாருங்க இப்போ இங்கே பாருங்க இதுக்கும் சரியா வந்துட்டுது. அதே மாதிரி இப்போ இடுப்பளவை நாங்கள் பார்ப்போம். இடுப்பளவு 22. பாருங்க இதில் அரேஞ்சு தையல் வாசிக்கு போக 22 வரைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடுப்பளவை வச்சுட்டு இந்த பாருங்க இப்போ இந்த இது வந்து தையல் வாசிக்கு போயிடும். இந்த போயிடும். அப்போ எங்களுக்கு இதுதான் பெருமை. அப்போ இங்கே பாருங்க 6.5 இருக்கு, எங்களுக்கு தேவை 5.5. இது தையலுக்கு பிடிச்சிருவோம். அப்போ இங்கேருந்து தான் நாங்கள் பார்க்கணும். பாருங்க 5.5 சரியா இருக்கு. 5.5 பாருங்க. இதுல இருந்து இது நாங்கள் சைட் பிடிக்கிற தையலுக்கு போயிடும். இது வந்து டாட் பிடிக்கிற தையலுக்கு போயிடும். இங்கே பாருங்க சரியா 5.5 இருக்கு. அதை தைக்கக்குள்ள கூட குறைய பிடிச்சிட்டா நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் வந்தால் வெட்டி விடுங்க. சரியா? இப்போ இங்கேயும் வந்து நான் நேராக கொடுக்குறேன்ல, இதை என்ன செய்யுங்க, இப்படியே நேராக வெட்டி விடுங்க. இதை தைச்சிட்டு தான் வெட்டணும். நான் உங்களுக்கு காட்டுறக்காண்டி நானே வெட்டி விடுறேன். சரியா? இப்போ இதில் பிடிச்சி நீங்கள் தைச்சி கொண்டு வர சரியா வரும். பிரின்சில் பாருங்க இப்படி இதில் வந்து நல்ல வடிவாக இது விழுகும். இந்த கப் ஷேப் நல்ல வடிவாக வரும். இவ்வளோ தான். இதில் கழுத்து நம்மளுக்கு விரும்பின கழுத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இதில் இருந்து அகலம் எல்லாம் வந்து உங்களை பொறுத்தது. இது அகட்டி எடுக்கிறதோ அகலம் குறைய எடுக்கிறதோ அது உங்களை பொறுத்தது. சரியா? பாருங்க இவ்வளோதான் இதில் வேலை இருக்கு. பிரா பட்டி வைக்கிறது இன்னும் நிறைய மாடல்கள் இருக்குது. அதை நான் போக போக அடுத்தது காட்டுறேன். இது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்.
இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து நாங்கள் சைட் பிடிக்கிற தையல் வாசி, இந்த ஒரு இஞ்சி வந்து இதுக்கு விடுற தையல் வாசி. சரியா? இது இப்படி வந்தால் தான் இங்கேயும் பிடிக்க இந்த கோட் ஷேப் நல்ல வடிவாக வரும். இதை பார்த்து இது பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இப்போ நம்ம கை வெட்ட போகிறோமே. அடுத்தது இப்போ நம்ம கை வெட்ட போகிறோம். கை வந்து பாருங்க, முன்னுக்கு மடிப்புக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டேன். கை நீளம் அதுக்கு வந்து 8 இன்ச்சு கேட்டுருக்குறான். 8 இன்ச்சுண்ட 8.5 விடுறேன். 8.5 விட்டுட்டு ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு கைவிட ஆமூல் வந்து 6.25 வந்தது. அப்போ நாங்கள் 5.25 தான் எடுக்கணும். 5.25 எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு கோடு 2 பக்கமும் ஒரு கோடு போட்டுருவோம். போட்டுட்டு இவ சின்ன கையண்டபடியே நாங்கள் இதுல இருந்து 1.5 இன்ச்சு எடுத்தா போதும். 2 இன்ச்சு எடுக்க தேவையில்லை. எடுத்துட்டு இப்போ இதுல இருந்து அவட 6.25 பாருங்க, 6.25க்கு டொட்ஸ் ஒன்று போட்டாச்சு. போட்டுட்டு இதுல இருந்து 6.25 இங்கே வருது. இந்த பாருங்க, இங்கே வருது 6.25. போட்டுட்டு அதுக்கும் ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கும் தான் கோடு போடணும். இது இல்லை. போட்டுட்டு இதை வளைக்கிறோம். வளைச்சிட்டு அடுத்தது இதை இப்படியே கொண்டு வந்து இங்கே விடுறோம். அடுத்தது இதுல இருந்து ஒரு சின்ன வளைவு போட்டு இது முன் பக்கத்துக்கு இது இல்லை. சரியா? முன்கை சுற்றளவு இவட வந்து 9 9ண்டா 4.5 பாருங்க. 4.5 நான் 1/4 இன்ச்சு கூட விடுறேன். லூஸ்ண்டா இப்போ இந்த பிடிச்சிக்கலாம் பத்தாம போனால் கஷ்டமா இருக்கும். சில துணிகள் டைட்டாக இருக்கும், சில துணிகள் லூஸ் விடும். அதனால ஒரு 1/4 இன்ச்சு கூட விடுங்க. விட்டுட்டு இப்போ நீங்க பிடிச்சிக்கொள்ளுங்க. சரியா? இந்த முன்பக்க கை மட்டுமே இப்படி போட்டாச்சுங்க. இப்போ நாங்கள் பேக்கை வச்சு பார்க்க போகிறோம். செட்டிங் சரியா இருக்கா? எப்பயும் இதை நீங்கள் முக்கியமாக வச்சு பார்க்கணும். பாருங்க, இப்படி வச்சு பார்த்த உடனே அடிமட்டத்தை வச்சு பார்த்தா நேராக இருக்கணும். இப்படி கோணல் மாணலாக இருந்ததுன்னா நல்லா இல்லை. இதை இப்படி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சைட் ஷேப்பில் அந்த துணி தொய்யாமலுக்கு இப்படி வரும். பாருங்க, இதோட வைக்க இப்படி வரணும் நேராக. இப்போ பாருங்க, இவக்கு இதில் கொஞ்சம் பெண்டு விழுகுது. அப்போ என்ன செய்யணும்? இந்த கையை இப்படி வைக்கணும், முன்னுக்கு எடுக்கணும். பாருங்க, இப்போ பாருங்க நேராக வந்துடுது. முதல்ல வந்து இங்கே வச்சபடியா இங்கே பாருங்க சாதுவான பெண்ட் இருக்கு. பாருங்க, இப்படி வந்து இப்படி வருது. அப்படி வரக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து ஆமோல் எடுத்ததுல செட் பண்ண முடியாது. நம்ம இந்த கையில தான் செட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? இப்படி கொஞ்சம் வச்சுட்டு இந்த பாருங்க வச்சுட்டு பார்க்கணும் நேராக இருக்காண்டு. அப்போ தான் அது சரியா செட் ஆகும். அப்போ என்ன செய்யணும்? இந்த கையை இதோட எடுத்துருவணும். பாருங்க, இந்த கையை வந்து இதோட எடுத்து விட்டோம்டா சரி. இவ்வளவுதான் வேலை. சரியா? இப்போ உங்களுக்கு கையில் ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது நேர் இல்லாட்டி போனால் அந்த பெண்டு விழுந்ததுண்டா அரியணமாக இருக்கும். அந்த இடத்துல தொய்யலாக இருக்கும், லூஸாக இருக்கும். அப்போ சட்டை போட்ட மாதிரி இருக்காது. அதில் வச்சுட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இங்கேயும் சரியாக வந்துட்டுது. இல்லை வச்சு பாருங்க, வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. இப்படி வெட்டிட்டு இதில் கட் மார்க் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொண்டு இதை வந்து இப்படி சாதுவாக இப்படி கலக்கி போட்டு இந்த இடத்துலையும் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது லெஃப்ட் ரைட்டு இந்த மார்க் கட்டாயம் தேவை. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த மார்க்குகள் போட்டுக்கொள்ளணும். பிரபலம் இல்லாட்டா ஒரே பக்கத்தில் வச்சு தைச்சிருவீங்க. சரியா? ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்பேன் நேர்களே. நன்றி, வணக்கம்.